السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَأَعِدُّوا لَهُمْ مَا اسْتَطَعْتُمْ مِنْ قُوَّةٍ وَمِنْ رِبَاطِ الْخَيْلِ تُرْهِبُونَ بِهِ عَدُوَّ اللَّهِ وَعَدُوَّكُمْ وَآخَرِينَ مِنْ دُونِهِمْ. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: كلمة حق عند السلطان الجائر، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்திய தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சேர்த்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் SIR என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நவம்பர் 2025 நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெறும். அதற்குரிய அதிகாரிகள் வருகை தருவார்கள். பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலிடப்படும். இறுதியாக பிப்ரவரி இறுதிக்குள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், போலி வாக்காளர்களை நீக்கிவிடுவதும் இறந்து போனவர்களை நீக்கிவிடுவதும், சொல்லப்போனால் இதை ஒரு சரியான முறையிலே கொண்டு போவதற்காக, போலி வாக்காளர் கலந்து விடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு திட்டம்தான் இது. இந்த நோக்கம் நல்லதுதான். ஆனால் இந்த அவசர அறிவிப்பு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், இதற்கு முன்பாக பீகாரிலே நிறைய குளறுபடி ஏற்பட்டதின் காரணமாக பல வாக்காளர்கள் அதிலே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய குழப்பங்களும் குளறுபடிகளும் இருந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மாநிலங்களிலே தேர்தலும் வர இருப்பதால் அவசரமாக வாக்காளர் தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது என்பது மிகவும் சர்ச்சை பொருளாக ஆகியிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு இந்த ஜும்மாவிலே SIR நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். ஜனநாயகம் என்பது நமது நாட்டை பொறுத்தவரையிலும் மிச்சம் மீது இருக்கிறதா என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றுகிறது. ஆளுக்கு ஒரு பகுதியாக ஜனநாயகத்தை கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். நாட்டில் மக்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் மிக முக்கியமான பங்கு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் ஆணையம்
ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக மாறி இருப்பது என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிற சில குளறுபடிகளை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை தாக்குவதற்காக நிறைய ஏற்பாடுகளை செய்து அதிலே தோல்வியிட்டு எப்படியாவது அடக்குமுறையை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், அவருடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும், இந்த நாட்டிலே அந்நியரை போன்று ஆக்க வேண்டும் என்ற செயல் திட்டத்தை நம்முடைய எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய முடிந்த அளவுக்கு சக்திகளை, பலத்தை நீங்கள் தயாரிப்பு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வசனம் இது. ஒரு காலகட்டத்தில் வீரம் என்பது, வீரத்தின் வெளிப்பாடாக பலமாக இருந்தது வில்லெறிவது. அம்பு எறிகிறதுல யார் ரொம்ப முதன்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வீரர். அப்படி ஒரு காலம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னர் ரம்ய குவல் குவா, இந்த அம்பு எறிதல் இருக்கிறதே அது சக்தியில் கட்டுப்பட்டது, ஒரு வீரனுடைய சக்தியில் கட்டுப்பட்டது. ஆகையினால் நீங்கள் அம்பு எறிவதை கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது எப்போதுமே நீங்கள் ஆயுதத்தை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுதம் கையில் இருக்கணும். எந்த நேரமும் எதிரிகளால் தாக்கப்படலாம். ஆகையினால் நீங்கள் அம்பு எறிவதை கற்றுக்கொள்ளுங்கள், ஆயுதங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தற்காலத்தில் அநீதிக்கு எதிராக உள்ள போராட்ட முறைகளில் இப்போது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் போராட்டங்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது நாம் ஆயுதம் ஏந்தி போராட முடியாது. ஜனநாயகத்தின் அடிப்படையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்துவது, மக்கள் மன்றத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதியை முன்வைப்பது, இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய வேலை. பீகாரில் இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது. பீகாரில் பாதிக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தார்கள். தேர்தல் ஆணையம் சரியான பதில் கொடுக்கவில்லை. சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றமும் பீகார் மக்களும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையத்திலே போராடினார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றமே 4 தடவை சொன்னதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் பீகாரிலே நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலை வெளியிட்டது. சமீபத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வு, ஒரு 5 மாதங்களாக எஸ்ஐஆர் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குளறுபடி பீகாரில் 65 லட்சம் மக்கள் வாக்காளர்கள் நீக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. அது யாருன்னு பட்டியலை வெளியிடுறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. உச்ச நீதிமன்றம் 4 தடவை வலியுறுத்தி அந்த பட்டியலை வெளியிட்டது. இப்போ அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடங்க வேண்டும். அநீதிக்கு எதிரான போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. உங்களுடைய பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். எல்லா காலத்திலும் எதிரிகள் வருவார்கள். முஸ்லிம்களுக்கு கியாமத்து நாள் வரையும் எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான சக்திகளை ஒரு மூமின் தயார் செய்து கொள்வது மிக முக்கியம். அநீதிக்கு எதிரான போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஷரியத்துக்கு உட்பட்டதாக அநீதியை களையும்படியான போராட்டமாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்வதை போன்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் பயப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆகரீன மின் தூனிஹிம், அவர்கள் அல்லாத மற்றவர்களும் பயப்பட வேண்டும். சில நேரத்தில் நம்ம ஒருத்தர் அடிப்போம், ஓங்கி அறையிறார் ஒருத்தர், ஆனால் பக்கத்தில் உள்ளவர் பயந்து ஓடிடுவார். நம்ம இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் நிற்கக்கூடியவர் பயந்து ஓடிடுவார். அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்றான்,
உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அடி, உங்களுக்கு எதிரிக்கு கொடுக்கக்கூடிய அந்த போராட்டம், எதிரான போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய எதிரியும் பயப்படணும், உங்களை யார் இனிமேல் எதிர்க்க நினைக்கிறார்களோ அவர்களும் பயப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஆக அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார அரசனிடத்தில் உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்வதுதான் ஆகப்பெரிய ஜிஹாத். இன்னைக்கு அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். நம் புறத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து சொல்வதுதான் இப்பொழுது மிகப்பெரிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய காரியங்களை நீதிமன்றத்தில் வழக்காடுவதில் ஆரம்பித்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அது மட்டுமல்ல நமக்கு நீதி கிடைக்கும் வரை சரியான பாதையிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய போராட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது, அநீதிக்கு எதிரான விஷயங்களில் போராட்டம் ஏற்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டால், ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் சுகதாக்களுடைய தலைவர், ஷஹீதானவருடைய ஷஹீதுகளுக்கே தலைவராக நீங்கள் இருப்பீர்கள். எப்படி ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுகதாக்களுக்கே தலைவராக இருப்பார்களோ அதே மாதிரி நீங்கள் ஷஹீதுகளுக்கு தலைவராக இருப்பீர்கள். போராட்டத்திலே பங்கேற்று நீங்கள் இறப்பீர்கள். யானா காரணம், அநியாயம் எங்கு நடந்தாலும் குர்ஆன் சொல்லித் தருகிறது, அதை தட்டி கேட்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ஏனென்றால் அநீதி என்பது ஒருத்தரோட முடிவது கிடையாது. சில விஷயங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அநியாயம் செய்வது, ஒரு சமூகத்தையே ஒரு நாட்டையே பாதிக்கக்கூடிய அநீதி இருக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடுவது என்பது மிக முக்கியம். ஒரு அநீதி பலருடைய கண்ணீருக்கு அதுதான் காரணமாக இருக்கும். ஒரு அநீதி யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டையே எதிர்பாராத தீமையை நிகழ்த்தக்கூடிய அநீதியாக இப்போது நடக்கக்கூடிய அநீதி இருந்து கொண்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னல் ஹுபார லதமூது ஃபீ விக்ரிஹா மின் துல்மில் லாலிமி. அநியாயக்காரர்கள் அநியாயத்தின் மூலமாக ஹுபார் என்ற பறவைகள் என்ன செய்யும், கூட்டிலே இறந்து போய்விடும், செத்து போய்விடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ரெண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஒரு மலை அநியாயம் செய்துவிடுமேயானால் இன்னொரு மலை என்ன செய்யும், வெடிச்சு சிதறிவிடும். அநியாயத்தை மனிதர்கள் மட்டுமல்ல மலைகள் கூட பொறுத்து கொள்ளாது. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் பொழுது, போராடு என்ற ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போராடு என்று சொன்னால் தெருக்களிலே வழிகள் என்று போராடுவது மட்டுமல்ல, நியாயமான முறையில் ஜனநாயக அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்தின் அடிப்படையில் சரியான முறையில் போராடுவதுதான் இப்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமானது, தேவையானதும் கூட. குர்ஆன் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. தமிழக அரசு இப்படி ஒரு எஸ்ஐஆர் தேவையற்றது என்பதை சொல்லி இருக்கிறது. கேரள அரசு சட்டமன்றத்திலே தீர்மானத்தை போட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாஜக, அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இதை என்ன செய்கிறது, புறந்தள்ளுகிறது. காரணம், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் தொடர்ச்சியாக நடந்து கொள்வதை ஆதரிக்கிறார்கள். குறிப்பாக இதில் முஸ்லிம்களை அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஏன் நாம் போராட வேண்டும், ஏன் இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இதில் அதிகம் பாதிக்க போறது முஸ்லிம்கள் தான். எங்கெல்லாம் வெற்றி வாகை சூட முடியவில்லையோ அங்கெல்லாம் வாக்காளர்களை பிரித்து, வாக்காளர்களை நீக்கம் செய்து, அவர்களுக்கு தோதுவான வாக்காளர்களை சேர்த்து ஆட்சியை மறைமுகமாக பிடிப்பதுதான் இதனுடைய நோக்கம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முஸ்லிம்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். முஸ்லிம்களுக்கு தான் இறுதி வெற்றி கிடைக்கும். இங்கே இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் பீகாரில் நடந்ததை நாம் பார்க்கும் பொழுது அங்கே முஸ்லிம்கள் தான் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். பீகாரில் தாகா மாவட்டத்தில் வாக்குச்சாவடி முகவரிடம் விண்ணப்பம் அளித்த 80,000 முஸ்லிம்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கயா மாவட்டத்தில் ஒரே முகவரியில் 947 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரே முகவரியில் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த விஷயத்தை தொலைக்காட்சி விவாதத்தில் தமிழன் பிரசன்னா சொல்லுகிறார்.
ஆக இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தான். அது நாம் கையில் எடுக்கக்கூடிய விஷயம், முடிந்த அளவு நாம் போராடணும். கோஷமிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதே மிக முக்கியமானது. கோஷத்தின் மூலமாகத்தான் என்ன செஞ்சாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் நமக்கு கிடைச்சிச்சு. அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு கோஷம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நோ கிங் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முழங்கினாங்க. நோ கிங் அப்படின்னா அமெரிக்க அதிபர்கள் அரசர் ஒன்று செயல்பட முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் நோ கிங் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு விளம்பரம் தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்வதற்காக சமூக வலைதளத்திலே விளம்பரங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய இளைஞர்கள் சரியான முறையில் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. ஆனால் நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வரம்பு மீறாமல் என்ன செய்யற விமர்சனம் செய்ய தெரியல. வரம்பு மீறாமல், எல்லை மீறாமல், நேர்த்தியான முறையில் நம்முடைய நீளத்தை எடுத்து வைக்கும் முறையில் சமூக வலைதளத்தில் நம்மளுடைய விஷயங்களை எடுத்து சொல்லணும். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், 1951 இருந்து கிட்டத்தட்ட 2004 வரை எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது புதுமையான விஷயம் கிடையாது. 2002 அல்லது 2004 இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை தான் நாங்கள் ஒப்புக்கொள்வோம், அதற்கு பிறகுள்ள வாக்காளர் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்றிருந்தால் அதற்கு இடைப்பட்ட காலத்திலே நடந்த தேர்தலுடைய முடிவு என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட சமீபத்தில் நேபாள நாடு, பக்கத்து நாடு நேபாளத்தில் இளைஞர்களுடைய எழுச்சியால் தான், இளைஞர்களுடைய அந்த சமூக வலைதளத்தின் டிஜிட்டல் விமர்சனத்தின் மூலமாக அங்கே உள்ள அரசியலே பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர் என்ன செய்யணும், சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கருத்துக்களை சரியான முறையில் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு ரொம்ப நம்ம பின்தங்கி இருக்கிறோம். நமக்கு ஏதாவது அநியாயம் இழைக்கப்பட்டால் அதற்காகவே நம்ம நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றத்தில் நமக்காக சரியான முறையில் தெளிவாக வாதாடக்கூடிய வக்கீல் நம்மகிட்ட இல்லை. ரொம்ப கவலையான விஷயம். சரியான முறை எடுத்து வைக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நம்ம இடத்துல இல்லை. அதனால எந்த ஒரு உண்மையான விஷயமும் நீதிமன்றத்தில் வெளியில இருக்கிறத தவிர நீதிமன்றத்துக்கு உள்ளக்க போறது கிடையாது. வெளியில பேசிக்கிற நமக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு நீதிமன்றத்துக்குள்ள யார் கொண்டு போவா? பார்லிமெண்ட்டுக்கு யார் கொண்டு போறது? சட்டமன்றத்துக்கு யார் கொண்டு போறது? இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இளைஞர்கள் முடிந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் இதில் கவனம் செலுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்முடைய சமுதாய பணிக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். சமுதாயத்தை சிந்திச்சு நீங்க நன்கு ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும், நம்மை விட மாற்றார்கள் இடத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பா நம்முடைய எதிரிகள் இடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுடைய ஐடி விங்னு சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு ரொம்ப அக்கறையா ஜாக்கிரதையா மக்களுடைய மனசை திருப்பி விடுறாங்க தெரியுமா? ஆனா நம்முடைய இளைஞர் என்ன செஞ்சுறாங்க, உடனே கோவப்பட்டு என்ன செஞ்சுறாங்க, வார்த்தைகள் அள்ளி கொட்டிடுறாங்க. நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும். மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய செய்தி புரிதல் எல்லாருக்கும் ஒழுங்கா புரிகிற மாதிரியான விஷயமாக இருக்கணும். குர்ஆன் எச்சரிக்கிறது, நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம் செய்யணும், பிரார்த்தனை. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு அநீதம் இழைக்கப்படுகிறது. அநீதம் இழைக்கப்பட்ட துவாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம். எந்த அளவுக்கு அப்படின்னா, மற்ற துவாவில் அல்லாஹ் கொஞ்சம் என்ன செய்வான், மறுமையில் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம், அவனை மறுமையில் பிடிச்சிடலான்னு நினைப்பான். ஆனால் அநியாயக்காரன் கையேந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சான் அப்படின்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு விரைவாக காட்டி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்களுக்கு தண்டனை விரைவாக கிடைக்கும். அதனால தான் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவரை என்ன செய்ய, நேரான வழி அவனுக்கு கொடு, இல்லைன்னா அவரை விட்டு எங்களை காப்பாற்றுன்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதை துவா செய்யறங்கிறது தெரியல. இந்த சமுதாயம் இருக்கிறதே வெறுமனே நம்முடைய போராட்டத்தை கொண்டு மட்டும் வெற்றி பெற முடியாது. போராட்டம் தேவை, சரியான முறை எடுத்து வைப்பது என்பது மிக முக்கியம். அதையும் தாண்டி ரப்புடைய உதவி, அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். குர்ஆன் எச்சரிக்கிறது, ஃபத்தில்க புய்யூத்தும் காவியத்தும் பிமா ஸலமு, அநியாயம் செய்ததின் காரணமாக அவருடைய வீடுகள் பாலடைந்து போய்விட்டது. யார் அநியாயம் செஞ்சாலும் அதான் நிலைமை. நமக்கு எதிராக அநியாயம் செய்வாங்களா, கொஞ்சம் நம்மெல்லாம் தொழுது அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இப்படி அநியாயம் நடக்குது எங்களை காப்பாத்துன்னு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டா அல்லாஹ் கருணையால நம்மளை காப்பாத்திடுவான்.
ஆனால் நம்முடைய பலகீனம் என்னன்னா, முதல்ல காரணத்தை தேடுவோம், கடைசியா நிராயுதபாணி ஆனதற்கு பிறகு, நிராசை ஆனதற்கு பிறகு கடைசியாக அல்லாஹ் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நிகழ்வின் ஆரம்பத்திலே அல்லாஹ் என்பது இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்தில் இரவு முழுவதும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றியை கொடு, வெற்றி கிடைத்தது. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே பகிரங்கமாக நடக்குது. வாக்கு திருட்டு, இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான விஷயம். ராகுல் காந்தி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. ரொம்ப கவலையாக இருக்குது. தொடர்ச்சியாக விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனால் சர்வதேச ஊடகங்கள் வழியாக ஆதாரத்தை எடுத்து முன்வைக்கிறாரு. ஆனால் இதுக்கு யாரும் எதையும் கண்டுக்கிறதே இல்லை, அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. சமீபத்தில் கூட பீகாரில் நடந்த விஷயங்களை சொன்னார். அதற்கு பிறகு சமீபத்தில் ஹரியானாவில் நடந்த விஷயம், கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்கு திருடப்பட்டிருக்கிறது. அது எல்லா விவரத்தோட ஒரே வீட்டில் 501 வாக்காளர் இருந்திருக்கிறாங்க, ஒரே முகவரியில். இந்த பிரேசில் இருக்கக்கூடிய இந்த மாடல் அழகிய போட்டோவை வச்சு கிட்டத்தட்ட 22 பேருக்கு வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரமாக எடுத்து காட்டிக்கிட்டே வர்றார். கடந்த பார்லிமெண்டுடைய நேரத்திலே, பார்லிமெண்ட் வாக்களிக்கக்கூடிய நேரத்திலையும், அதற்கு பிறகு கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் நேரத்திலையும் நிறைய குளறுபடி நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சம்பந்தமே இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அல்லது அதற்கு சப்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்தி விண்ணப்பத்தை வாங்கி பதிவிறக்கம் செய்து பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கலை செய்திருக்கிறார்கள். இந்த கர்நாடகாவில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் ஆலந்து தொகுதியில் கிட்டத்தட்ட 6018 விண்ணப்பங்கள் போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ராகுல் காந்தி சொன்னது தான், நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்று நாடு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வாதிகார சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது, நம்மளையெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு இந்திய குடிமக்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது என்பதுதான் கேள்விக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் திருத்துவதற்கு இவ்வளவு அவசரம் ஏன்? கிட்டத்தட்ட இதற்கு முன்பாக எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது. 2002, 2004 நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 2003 பீகாரில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் நடந்திருக்குது. 2002 2004 தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. அதுவும் 2 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. இப்பொழுது அவர் கொடுத்திருக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவசரமாக நவம்பர் 4 டிசம்பர் 4 வரை, ரொம்ப சில ஒரு 2 மாதம் 3 மாதம் மொத்தத்துக்கு. இவ்வளவு குறுகிய நேரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி சரியான திருத்தத்தை மேற்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிபுணர்கள் சொன்னார்கள் முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, என்ன செய்யப்படும்? யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்காரோ அவங்கள வைத்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் தேவையில்லை நினைக்கிறாங்களோ, எந்தெந்த தொகுதியிலெல்லாம் அவருடைய எதிரிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி தள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடும். மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளை முஸ்லீம்களை நீக்கிறது தான். 2வது பிரச்சனை என்ன, வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நிறைய பேர் அதில் என்ன செய்றாங்க, வாக்காளர் பட்டியல் இடம் பெறாமல் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லித் தருகிறாங்க. ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நேரடியாக ஆட்சியை பிடிக்க முடியாதவர்கள் கொல்லைப்புறமாக இதுபோன்று வட மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அவர்களுடைய வாக்கை பெற்று எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3வது பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, இதில் திருத்தத்தில் நம்ம கொண்டு போய் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணத்தையும் தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போ இதில் இப்போதைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையும் 2002 2004 நம்முடைய வாக்காளர் பட்டியல் இடம் பெற்றிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. 2002 2004 வாக்காளர் பட்டியல் இடம் பெறலை அப்படின்னா அவங்களுக்கு சிக்கல். இப்போதைக்கு தேர்தல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதே நீங்கள் எந்த ஆவணத்தையும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எல்லாத்தையும் விண்ணப்பத்தை வாங்கிட்டு போனதற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது நம்முடைய பேர் வரலை அப்படின்னா நம்ம போய் முறையிடணும். நம்ம முறையிட்டால் என்ன நடக்கும், நீங்கள் இத்தனை ஆவணங்களை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. பீகாரில் எவ்வளோ பெரிய மோசடி நடந்துச்சு தெரியுமா? பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை முதற்கட்டமாக நீக்கி தள்ளாங்க. கடைசியாக இந்த தேர்தலுடைய முடிவுக்கு முன்பாக 45 லட்சம் வாக்காளர் நீக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இதில் அவங்களுக்கு ஆவணத்தை கொண்டு வாங்கன்னு சொன்ன போது, யாரெல்லாம் நீங்கள் பதிவு இல்லையோ, சரியான ஆவணங்கள் இல்லையோ, நீங்கள் ஆவணத்தை கொண்டு வரணும்.
அப்படின்னு சொன்ன நேரத்தில் எதுவெல்லாம் ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. அதில் ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்ளப்படாது, ஆதார் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படாது, தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சாதாரண குடிமக்கள் தமிழ்நாட்டிலேயாவது பரவாயில்ல, பீகாரில் நிறைய பேர் பாஸ்போர்ட் வச்சிருக்க மாட்டாங்க. சாதாரண குடிமக்கள் என்ன செய்வாங்க? ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படுவாங்க. எல்லாருமே கையில் வச்சிருக்கிறது ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, இதான் மெயினாக வச்சிருப்போம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வரக்கூடிய காலங்கள் எப்படி மாறும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்களை வாக்காளர் நீக்கி தள்ளியிருக்குது. கடந்த 2004 எஸ்ஐஆர் எடுக்கும் பொழுதும் தமிழ்நாட்டில் நிறைய வாக்காளர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன அப்படின்னா, எப்படியாவது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை குறைத்து விடணும். அந்தந்த தொகுதி வாரியாக கணக்கெடுக்கிறார்கள். அந்த தொகுதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப விழிப்போடையும் ரொம்ப கவனத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் அல்லா இருக்கிறான். நம்ம என்ன செஞ்சிடறோம்? காரணத்தை தேடி போகிறனால கொஞ்சம் பயம் நமக்கு இருக்குது. இது அவ்வளோ பெரிய மோசடியை அவ்வளோ சீக்கிரம் நடத்திட முடியாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் நம்ம இடத்துல எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இல்லை. ஆதார் அட்டையில் ஒரு பேர், வாக்காளர் அட்டையில் ஒரு டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட்டில் ஒரு மாதிரியாக இருக்கிறது. இன்னுமே நம்ம சில விஷயங்களை சரி செய்யலை. நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கான சாதகமான சூழ்நிலைகள் நாட்கள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நம்ம சரி செய்து வைத்திருக்கணும். ஏன்னா அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆவணங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆவணமும், உதாரணத்துக்கு ஆதார் அட்டையில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தும் வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள டேட் ஆஃப் பர்த் ஒன்றா இருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இது மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக போயிடும். நம்ம தான் என்ன செய்ய சாதகமாக்கி கொடுக்குறோம். இப்போ ரொம்ப விழிப்போடு நம்ம இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படியாவது தமிழகத்தில் நம்முடைய எதிரிகள் கால் ஊன்றி முஸ்லீம்களை என்ன செய்யணும், எப்படியாவது கொடுமைப்படுத்திடணும், எப்படியாவது அட்டுழியம் புரியணும், அநியாயம் செய்யணும். இதிலே ரொம்ப குறியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வட மாநிலத்தில் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான் தமிழகத்தில். அதையெல்லாம் கொண்டு வரணும், எப்படியாவது இந்த முஸ்லீம் அடக்கி என்ன செய்ய ஒழிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒவ்வொன்றா நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனர் யார் தெரியுமா? உள்துறை அமைச்சனுடைய ஏற்கனவே செயலாளராக இருந்தவங்க. இப்போ இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு சரி வலைகள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல அல்லாட்ட உதவி தேடணும், நம்முடைய டாக்குமெண்ட்டை சரி செய்து கொள்ளணும். எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனை இருக்குதோ நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் சரியில்லாமல் இருக்குதோ இந்த காலகட்டங்களை இதுக்கு முன்னாடி நம்ம சரி செஞ்சுருக்கணும். இன்னும் நம்ம காலதாமதம் ஏற்படுத்தாமல் சரி செய்ய வேண்டும். அப்படி நம்ம வீட்டுக்கு வந்து ஃபார்ம் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கையாளணும் என்பதாக நம்ம வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஃபார்மை எப்படி கையாளணும், எப்படி எழுதுறது அப்படிங்கிற விஷயம்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரிக்காக வேண்டி ஒரு ஃபார்ம் இதில் எப்படி அப்படின்னா 2025 உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும். 2025 இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பயோடாட்டாக்கள் எழுதிக்கணும். பிறந்த தேதி, தகப்பனாருடைய பேர் எல்லாத்தையும் எழுதிக்கணும். 2002 உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தால் அப்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடியதை ஃபில்அப் பண்ணணும். சப்போஸ் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிஎல்ஓ ஆஃபீஸர் வரும் பொழுது பிஎல்ஓ ஆப்னே ஒன்று இருக்குது. அதிலே நம்ம என்ன செஞ்சோம், போய் உள்ளே போய் பார்த்தோம்னா அதிலே இருக்குது. நம்ம வந்து 2002 நம்ம பட்டியலில் இருக்கிறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி அதிலே நம்ம கிடைக்கல அப்படின்னா வரக்கூடிய அதிகாரிகளே என்ன செய்கிறாங்க, அந்த புத்தகத்தை புக்லெட்டை கொண்டு வராங்க. அதில் என்ன செய்ய 2002 இருக்குதா நம்ம பார்த்துக்கணும். இப்போ 2002 நம்ம ஓட்டு போடாத ஆட்கள் நிறையா பேர் நம்ம இருப்போம். அதை எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டாக்களை மட்டும் அதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட வேண்டியதான். குறிப்பாக 2 ஃபார்ம் கொடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வந்து அந்த கியூஆர் கோடை மட்டும் என்ன ஸ்கேன் பண்ணிக்கணும். யார் ஸ்கேன் பண்ணுவாங்க? வரக்கூடிய அலுவலர் ஸ்கேன் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் அவங்க அப்லோட் பண்ணிவிட்டு சரியான முறையில் பதிவு பண்ணிக்கிட்டா தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து செல்லுபடியாகும். இல்லைட்டா செல்லுபடி ஆகாது. இப்போ இதில் நிறைய குறிப்புகள் இருக்குது. இப்போ ஒரே நிமிஷத்தில் சொல்கிறதுனால எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. இருந்தாலும் வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எதில் தவறு செஞ்சிடாமல்
அதனால் நம்மளோட ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு 4 ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோங்க. எவ்வளோ தேவையோ ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோங்க. ஒரு நபருக்கு 2 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்க அலுவலர்கிட்ட ஒரு கையெழுத்து, நம்ம ஒரு கையெழுத்து, ரெண்டையுமே என்ன செய்யணும், கையெழுத்து வாங்கிக்கிறணும். சரியாக தவறு இல்லாமல் சரிபார்த்து கொள்ளணும். தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், வச்சுக்கிறக்கூடிய ஜெராக்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ அதுக்கு நம்ம ஃபார்மை வாங்கினதுக்கு பிறகு நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜெராக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு அவங்க பேரில் தான் வரும், ஒவ்வொருத்தருக்கு 2 நம்ம எடுத்துக்கிடுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது தவறு வந்துச்சுன்னா சரி செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதுவெல்லாம் நமக்கு இப்போது சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. இதற்கு பிறகு நிறையா கேள்விகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறது, முகவரி மாற்றம் செஞ்சவங்களுக்கு என்ன செய்கிறது, முகவரியில் இல்லாதவங்களுக்கு என்ன செய்கிறது, வெளியூரில் வசிக்கிறாங்க என்ன செய்கிறது, இதுவெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் வீட்டுக்கு 3 தடவை நாங்கள் வருவோம் ஆள் இல்லாட்டா, முகவரி மாற்றப்பட்டிருந்தால் கேன்சல் ஆகிடுமா, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. வேறு முகவரியில் இருந்தாங்கன்னா கேன்சல் ஆகிடும். மறுபடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் வந்ததற்கு பிறகுதான் என்ன நடக்குது, எப்படி நடக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ்ட்ட முதல்ல மன்றாடுங்க. இதுக்கு மூல காரணமே நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படலை. நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படாதனால தான் உலகம் நம்மை பயமுறுத்தாட்டி கொண்டு இருக்குது. நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து ஒழுங்காக நடந்தோம் அப்படின்னா நம்முடைய எதிரிகளால் நம்மளை பயமுறுத்தவே முடியாது. பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம எவ்வளோ மெனக்கிட வேண்டிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகிறோமா, சரியா? அல்லாஹ்வுக்கு பயந்து சரியானவன் நடந்துக்கிறோமா? நம்முடைய வியாபார போக்குவரத்துகள் சரியாக இருக்குதா? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறதா? சரியத்து முறைப்படி செய்கிறோமா? இதெல்லாம் நமக்கு நிறைய கேள்வி இருக்குது. இதெல்லாம் பயந்து அல்லாஹ்வை பயந்து நடக்காதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சரி உங்களை யார்ட்டையாவது பிடிச்சு கொடுத்துருவோம், நீங்கள் இப்படியே திரிங்க அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எதிரிகளுடைய சூழ்ச்சியை விட்டு நம்முடைய முழுமையான நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி